மதிய வணக்கம் உறவுகளே. இது வந்து சண்டே ஸ்பெஷலாக ஃபஸ்ட் டைமாக ஹஸ்பண்ட் கிட்ட காடை சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு காடை வாங்கிட்டு வர சொன்னேன். ஃப்ரெஷ்ஷாக போய் காடை பிடிச்சி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு இருக்காங்க காடை நானே ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்குறேன், செய்ய போகிறேன். இப்போ க்ளீன் பண்ண எடுத்துன்னு போயிட்டாரு. ஃபஸ்ட் டைமாக நான் செய்ய போகிறேன், டேஸ்ட்டும் ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து நல்லா மஞ்சாத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ஆகும். இது ட்ரை ரோஸ்ட் பண்ண 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அனாச்சி மொக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா இதை போட்டு எடுத்துக்கோங்க. இது தனியாத்தூள் இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மசாலா தனியாத்தூள் வச்சுருக்கீங்கன்னா தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ரெண்டுத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் தாளிக்க போகிறேன். இப்போ குக்கரில் தான் விசில் வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் காடைக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ கிட்டத்தட்ட எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்த மசாலாஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டில் இருக்கிற காரம் எல்லாம் உங்களுக்கு வரும். இது கூடவே இப்போ நம்மளுக்கு தேவையான மஞ்சாத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம மிளகா வேறு போட்டிருக்கோம், இதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடை போடுங்க. இது கூட போட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் போட்டு நல்லா கலந்து விட சொல்ல உங்களுக்கு வந்து போட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், நல்லா கலந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம இப்போ விசில் வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு விசில் வைக்க போகிறோம். நான் இது தான் ஃபஸ்ட் டைம் காடை செய்கிறது. இதுக்கு முன்னே நான் காடையே சாப்பிட்டது கிடையாது. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வைங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் இப்போ திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுக்க போகிறேன். சுவையான காடை கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.